இல்லைங்க. இப்போ நீங்கள் நகைச்சுவை நடிகர்கள் கதாநாயகனாக மாறும்போது கதையின் நாயகன்னு சொல்லிக்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. அது எப்படி இருந்தாலும் கதாநாயகன் கதாநாயகன் தானே. தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அந்த வேலையை பண்ணியிருக்காரு. இன்னொன்று பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துட்றாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்படிலாம் யாரும் பெருந்தன்மையெல்லாம் விட மாட்டாங்க. இல்லை, அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபா செலவாச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே கிட்டத்தட்ட ரிலீஸ் வரைக்கும் சேர்த்து சொல்கிறாங்க. ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அழைப்பை சந்திரன் அவர்களுடைய இந்த 4ஆம் பகுதியில் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத உடனே தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிறப்பாக, அதாவது வந்து இந்த ஜல்லிக்கட்டு விழா வந்து ஒரு காலகட்டத்தில் அது பெரிய லெவலில் நடந்தது. அது இடையில ஒரு சறுக்கல் இருந்தது. அது மீண்டும் வந்து புத்துயிர் பெற்று அது அரசு வந்து சிறப்பாக எடுத்து நடத்திட்டு இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் நடிகர் சூரிய அவர்களுடைய காலை ஒரு ஒரு நேரம் கூட நம்ம பேசியிருந்தோம் சார். வாடிவாசல் வந்து ஒருவேளை சூரிக்கான ஒரு விஷயமா அமையுமா அப்படின்ட்டு சில அடுத்தடுத்த விஷயங்கள் பார்க்கும்போது வாடிவாசல்ல அவரது காலை அவிழ்த்து விட்டதுன்னு அவருடைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் கதாநாயகனை நடிக்கிறத விட கதையின் நாயகனா தேர்ந்தெடுத்து நடிக்க நான் முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி தான் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சூர்யா அவர்களுடைய அந்த ஜல்லிக்கட்டு விழாவிலிருந்து அவர் சொன்ன வார்த்தைகள் வரை எங்களுக்கு தெளிவான விளக்கம். இல்லைங்க. இப்போ நீங்கள் நகைச்சுவை நடிகர்கள் கதாநாயகனாக மாறும்போது கதையின் நாயகன்னு சொல்லிக்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. அது எப்படி இருந்தாலும் கதாநாயகன் தானே. ஓகே, யார் மெயின் லீடோ அவங்க தானே ஓகே கதாநாயகன். அதில் நான் கதையின் நாயகன்னு கொஞ்சம் என்ன எளிமையாக ஒரு வேறுபாடு சார்? இல்லை, அதான் அவங்க ஒரு தன்னடக்கத்தோடு சொல்வது தான் கதையின் நாயகன்கிறது. மற்றபடி வந்து எல்லாம் ஒன்று தான். அதை நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வச்சுங்க. அப்புறம் இந்த காளை மாடு வளர்த்தது சொல்கிறீங்க. அது மதுரையில் எல்லோரும் அநேகமாக பெரும்பாலானவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பதில் ஒரு பெரிய ஆர்வம் காட்டுவாங்க. அது ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜாகவும் அங்கே இருக்குது. பணம் வச்சுருக்கவங்க இன்னும் பர்டிகுலராக அதை பண்ணுவாங்க. இப்போ சூரி மாதிரி ஆட்களுக்கு பணம் என்ன பிரச்சனையா என்ன? இப்போ அதனால் நிறைய பேர் இப்போ அரசியல் தலைவர்களே இப்போ அன்றைக்கி பார்த்துட்டே இருக்கும்போது இது வந்து சசிகலா அம்மாவுடைய மாடுன்னு சொல்லி ஒரு மாட்டை இறக்கி விட்டாங்க. அது வந்து அவ்வளோ ஆக்ரோஷத்தோடு இறங்கி அப்படி விளையாண்டுச்சு அது. ஸோ அந்த மாதிரி நிறைய மந்திரிகள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே வளர்க்குறாங்க. ஸோ அப்படி சூரியும் வளர்த்துருக்காரு. அவ்வளோதான். சூரிய வளர்க்குறாருங்கிறது அதுக்கு என்ன 28 கொம்பா வரப்போகுது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால சூரி காளை அவ்வளோதான். அதில் ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ அதாவது படங்களுடைய நான் பட்டியல் பற்றி நான் ஆரம்பத்தில் ஓப்பன் பண்ணேன் சார். இந்த மாதிரியான பட்டியல்கள்லாம் விஷயம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சில நல்ல எல்லாரும் ரசிக்கக்கூடிய சில கதாநாயகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய படத்தில் ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டால், அந்த படத்தினுடைய இழப்புகள் ஏதாவது ஏற்பட்டால், இப்போ அவங்களே வந்து முன் வந்து நான் வந்து இந்த படத்துக்கான விஷயங்களுக்கு இவ்வளோ தர்றேன், இல்லை அப்படின்னா நான் வந்து இதுக்கான ஒரு எனக்கு என்ன வருவாயோ அந்த வருவாயை நான் வந்து விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்லாம் வந்து பெருந்தன்மையெல்லாம் பேசுகிறாங்க. அப்படி வந்த படங்களில் சில கதைகள் வந்து அந்த மாதிரி கால வாரி விட்ட விஷயங்களும் இருக்குது. ஸோ இயக்குநர்களுக்கும் பட தயாரிப்பாளர்களுக்கும் ஒத்து போய் சிலர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு சூழல் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பர்டிகுலராக யாருன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம கேம் சேஞ்சரே வச்சுக்கோங்களேன். அதை பற்றியும் சமூக ஊடகங்களில் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இல்லை, கேம் சேஞ்சரை பொறுத்தளவுக்கு சம்பளத்தை விட்டு கொடுத்தாரா ராம்சரன்லாம் நமக்கு தெரியாது. பட் இங்கே தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அந்த வேலையை பண்ணியிருக்காரு. இன்னொன்று பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துட்றாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்படிலாம் யாரும் பெருந்தன்மையெல்லாம் விட மாட்டாங்க. ஒரு நெருக்கடியை கொடுத்துருவாங்க. வந்து ஓகே நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு ஒரு நெருக்கடியை கொடுத்துருவாங்க. அதில் தப்பிச்ச ஹீரோக்களே இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லார்ட்டையும் இந்த நஷ்டஈடு வாங்கியிருக்காங்க. ரஜினியில் ஆரம்பித்து யாரெல்லாம் முக்கியமான ஹீரோக்களோ அவங்கள்ட்டேருந்து உங்கள் படம் நினச்சி தான் நாங்கள் வாங்கினோம், இது ஓடல, எங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் நிற்கிறதெல்லாம் நடந்திருக்கு. அவங்களும் திருப்பி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நெருக்கடிக்கு ஆளாக்கி வாங்குறது தான். யாரும் மனப்பூர்வமெல்லாம் கொடுக்கறது. பட் கேம் சேஞ்சரை பொறுத்தளவுக்கு ராம் சரண் வந்து நிச்சயமாக ஒரு தில்ராஜுக்கு இன்னொரு படம் குறைந்த சம்பளத்தில் பண்ணி ஆகணும். நிச்சயமாக அவரே பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தில்ராஜுக்கு மட்டும் இன்றைக்கி நான் கேள்விப்பட்ட தகவல் என்னென்னா, அவருக்கு மட்டுமே ஒரு 200 கோடி ரூபா அதில் லாஸ். அது வாங்கின தயாரிப்பு இது விநியோகஸ்தர்கள் இருக்காங்க, நிறைய ஏரியா இருக்கும் இல்லையா. அவங்க எல்லாமே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வாங்கியிருப்பாங்க. இப்போ அதை அவங்க வந்து மீட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இவர் மட்டுமே படம் தயாரித்த வகையிலேயே இவருக்கு வந்து ஒரு 200 கோடி ரூபா லாஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய இழப்பு தான். அதை இனிமேல் சங்கரை வச்சு அந்த இழப்பெல்லாம் ஈடுகட்ட முடியாது. ஏன்னா மறுபடியும் பணத்தை கொட்டி அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு லாஸை சந்திக்கணும். அப்போ சங்கர்கிட்ட இனிமேல் வரமாட்டார். ராம் சரண் தான் இன்னைக்கு ஹாட் கேக்கு. அப்போ அவர் வீட்டில் போய் உட்காந்து, சார் இது மாதிரி போயிடுச்சு, எனக்கு இன்னொரு படம் ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க அப்படின்னு ஏதாவது கேட்டு, அது உடனே நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எப்படியும் ஒரு 2 வருஷம் ஆகும்.
ஸோ அது வரைக்கும் இவர் இந்த பிரச்சனைகள்லாம் மீட் அவுட் பண்ணுவார். ஓகே, ஓகே. இல்ல கடந்த முறை கூட நீங்க சொன்ன விஷயங்கள் கூட எப்படி வந்து இந்த படங்கள வந்து எடுத்துட்டு போறாரு. நல்ல முறையா எடுத்துட்டு போறாரு. இதுக்கான ரசிகர்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். அதுவும் அந்த மாநிலங்கள்ல நல்லாவே இருக்கும் அப்படின்றது. இப்போ அந்த நம்ம மாநிலங்களும் தமிழகத்திலும் சரி, தெலுங்கானாலும் சரி, இதுக்கான வரவேற்பு சார்ந்து அவர் வந்து வெற்றி பெற்றுட்டாரா? இல்ல தோல்வி தான் தழுவியிருக்காரா? சங்கர் அவர்கள். ராம் சரண் படம்ங்கிறதுனால ஆந்திராவில் தெலுங்கானாவில் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். அது பெரிய வெற்றி படமாக மாறிச்சான்னா இல்லை, அவங்களுக்கு பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. அங்கே ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு கீழே தள்ளலை. பட் மற்ற மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே பெரிய அடி. இப்போ அது ஒரு பெரிய தொகை தானே. இப்போ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி தானே ஒவ்வொரு முறையும் படம் எடுப்பாங்க. இப்போ இந்த ஏரியாவில் இவ்வளோ, இந்த ஏரியாவில் இவ்வளோன்னு சொல்லி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் அவங்க ஒரு பட்ஜெட் போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 ஏரியாவில் மட்டும் தப்பிச்சா ஒன்றும் ரொம்ப கஷ்டம் அது. ஓகே, ஓகே. ஸோ அதனால தான் இதில் பிரச்சனை. பட் அந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைங்கிற அளவுக்கு பழிச்சுக்கிட்டாரு. ஓகே, ஓகே, ஓகே. அதாவது மாமனார் ஒரு படம் எடுத்த ஒரு விஷயம். அந்த மாமனார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நேசிப்பாயா படம். அதுவும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கிள், மொத்தத்துக்கே வந்து 2 கோடி தான் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க நம்ம பசங்க. இல்லை, அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபா செலவாச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே கிட்டத்தட்ட ரிலீஸ் வரைக்கும் சேர்த்து சொல்கிறாங்க. ஒரு புதுமுகம் அவ்வளோ செலவு பண்ணுறதுங்கிறது முதல்ல சரியான விஷயம் கிடையாது. இன்னொன்று மருமகன் அப்படிங்கும் பொழுது சரி ரைட்டு பணத்தை பார்க்காம அவர் இறக்கிட்டார். எல்லாத்துக்கும் அந்த டைரக்டர் தான் பொறுப்பு இருக்கணும். ஏன்னா வந்து செலவு மட்டுமே இழுத்து விட்டால் கூட அதில் கண்டென்ட் என்ன இருக்குங்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுருக்கணும். இப்படி ஒரு படத்தை ஒரு புதுமுகத்தை வச்சு நம்ம எடுக்கிறோமேங்கிறதையும் அவர் பிளான் பண்ணியிருக்கணும். பட் எல்லாமே சேர்ந்து இப்போது இது அவருக்கு ஒன்றும் பெரிய நெருக்கடி கிடையாது. ஏன்னா அந்த தயாரிப்பாளர் வந்து பேசிக்கலாக கொஞ்சம் வெயிட்டான ஒரு நபர். ஸோ அதனால் இந்த 50 கோடிங்கிறது ஏதோ மருமகனுக்கு மொய் எழுதுனதான் நினச்சி போக வேண்டியதான். வாய்ப்பு இல்லை. இதற்கு அப்புறமா அவர் தொடர்ந்து படங்களில் நடிப்பாரா, இவர் தயாரிப்பாரா, அவரை வைத்து படம் எடுக்க வேறு யாராவது வருவாங்களா? ஸோ இவ்வளவு கேள்விகள் இருக்கு, தெரியல. அது இனிமேல் தான் தெரியும். ஓகே, ஓகே. ஏன்னா இது வந்து விஷ்ணுவர்தன் நல்ல ஒரு இயக்குனர், கதைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டாரு. நடிப்புகள் எப்படி இருக்குன்றத மக்கள் தான் அதுக்கு சாட்சி. இப்போ இதெல்லாம் தாண்டி விஷ்ணுவர்தன் அவர்களுக்கு இன்னும் வேறு அடுத்த படங்கள் வந்து வேற ஏதாவது நான் பிளான் பண்ணியிருக்காரா இந்த ஆண்டு? இல்லைங்க, எப்பவுமே ஒரு படம் தோல்வி படமாக மாறிடுச்சுன்னா அந்த இயக்குனருக்கு படம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். விஷ்ணுவர்தன் தமிழில் படம் பண்ணி ரொம்ப காலம் ஆச்சு. ஏதோ இந்த படம் இவ்வளோ பெரிய தொகையோடு வந்தது, அவர் தான் அதில் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்கணும், அது பண்ணலை. இன்னொரு பக்கம் அஜித்துக்கிட்ட அவர் தொடர்ந்து நெருக்கிட்டே இருக்கார், நம்ம ஒரு படம் பண்ணலான்னு. அஜித்தை பொறுத்தளவுக்கு ஒரு இயக்குனருக்கு வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி என் படம் பண்ண வர நீ அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் பார்ப்பார். அதனால் ஒருவேளை அஜித் கை கொடுத்தா ஒரு படம் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அது நடக்குமான்னு தெரியல. சார், இப்போ வந்துட்டு ஜெயிலர் 2 இந்த படத்துடைய ப்ரோமோ தேட்டரில் வந்து வேற லெவலில் ஒரு அதிரி புதிரியான ஒரு வரவேற்பு. ஸோ எல்லாம் வந்து அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுவரையும் இல்லாத சத்தம் வந்து அந்த படத்துக்கு அந்த ப்ரோமோ கிடைச்சது வைரலாக பேசப்பட்டது. அதை பற்றி சொல்லுங்கள். அதான் நெல்சன் வந்து ஏற்கனவே ஜெயிலர் ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்துருக்கிறாரு. இங்கே வந்து வன்முறை படங்களுக்கும் ஆக்ஷன் படங்களுக்கும் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. இப்போ மலையாளத்தில் ஒரு படம் ஒன்று வந்துச்சு, வன்முறையின் உச்சம், மிகப்பெரிய ஹிட்டு. மலையாள படங்கள்னால் நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், புதுசாக நிறைய கதைகள் இருக்கும். ஸோ அந்த ஜானரே மாறிடுச்சுங்க. அங்கேயே மசாலா படங்களையும் ஆக்ஷன் படங்களையும் ரத்தம் தெரிக்கிற படங்களையும் ரசிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நம்ம ரத்தம் பார்த்தே வளர்ந்த உடம்பு நம்ம உடம்பு. ஸோ அப்படிப்பட்ட படங்களை இங்கே கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி தான் ஜெயிலர்லாம் நம்ம கணக்கில் வைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த ப்ரோமோவை பார்த்து சொல்கிறேன், அவ்வளவு ரத்த கலரியாக இருந்துச்சு அந்த ப்ரோமோ. ஸோ அதில் அவருடைய ரஜினியினுடைய ஸ்டைலு, அவருடைய அந்த இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி இந்த ப்ரோமோவில் அனிருத்தும் நெல்சனும் பண்ண அந்த சின்ன சின்ன காமெடிகள் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவர் பிளாக் காமெடியில் பேர் பெற்ற ஒரு நெல்சன். ஸோ அந்த வெடிகுண்டை கையில் வச்சுட்டு அவர் பேசின டைலாக்லாம் அந்த பிளாக் காமெடி ஏரியா தான். ஸோ அதனால் வந்து டோட்டலாகவே இந்த படம் ஒரு நல்ல பேக்கேஜாக இருக்குங்கிறது இந்த ப்ரோமோவை பார்த்து நமக்கு தெரியும். ஓகே, ஓகே, ஓகே சார். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் அந்த ஜெயிலர் 2 அதாவது நெல்சன் அவர்கள் கூலி படத்தோட இயக்குனர், வேட்டையன் இயக்குனர், இவங்கெல்லாம் சந்தித்து ஒரு விழாவில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த விழாக்கான விஷயங்கள் கூட சில சமூக வலைதளங்கள் அந்த 3 போட்டோவையும் போட்டு ஸோ 3 இயக்குநர்களையும் பெருமிதப்படுத்துகிற மாதிரி அந்த ஒரு சீன் போட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இந்த கூட்டணியில் நான் அடுத்தடுத்த படங்கள் எப்படி வேணாலும் வரலாம் இல்லையா?
இல்லை, இவங்க 3 பேரும் சேர்ந்து கூட்டணி சேர்ந்து எடுக்க முடியாது. ஓகே. இப்போ இப்போ இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமா நடிகர்களும் சரி, இயக்குனர்களும் சரி, ஒரு பெருசாக எனிமிட்டி கிடையாது அவங்களுக்குள்ள. இது ஒரு காலத்தில் இப்படி இருந்ததுன்னா இல்லை. அவங்க பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்றதுக்கே பெரிய கௌரவம் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஈகோ இருக்கும். இவர் வந்தால் அவர் வரமாட்டார், அவர் வந்தால் இவர் வர. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர் மத்தியில் ஒரு நல்ல நட்பு ஒரு அண்டர் கரண்ட்டாக இருக்குது. எந்த ஈகோவும் இல்லாமல் ஒரே இடத்துக்கு வர்றது, பேசுறது, சிரிக்கிறது. ஸோ அப்படிலாம் இருக்காங்க அவங்க. இன்னைக்கு பல முக்கியமான இயக்குனர்களும் படம் தயாரிக்க வந்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க படத்தை வந்து எல்லாரையும் வர வச்சு போடுவாங்க. அப்போ இந்த கூட்டம் வந்து கேதர் ஆகும். ஸோ அது மாதிரி எங்கேயோ எடுக்கப்பட்ட புகைப்படம் தான். பட் பார்க்கும்போது நல்ல ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அந்த 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 நட்பு பக்கத்தில் இது நெல்சனும் லோகேஷ் கனகராஜும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஓகே ஓகே. இதில் வந்து வேட்டையன் டைரக்டர் தான் கொஞ்சம் புதுசாக வந்து சேர்ந்தவராக இருப்பாரே தவிர அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே ஓகே. இப்போ நடிகர்கள் எல்லாமே வந்து கவிஞர்களாக மாறக்கூடிய தருணமாக பார்க்கப்படுற நிகழ்ச்சி என்னன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் இப்போ ஒரு பாடல் அவரே எழுதி அதுக்கான அந்த பாடலுக்கான ஒரு முக்கியமான ஒரு தன்மை அது அதை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியாத தகவல் ஒன்று சொல்கிறேன். ஓகே. அவர் இசையமைப்பாளராக மாறப்போகிறார். ஓ ஆமாம், அவர் இப்போ பாட்டு தான் எழுதியிருக்காரு. ஓகே. இன்னும் கொஞ்ச நாளில் அவரே ஒரு படத்துக்கு இசையமைச்சு அது வந்து பிரம்மாண்டமான ஒரு செய்தியாக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முறையாக சங்கீதம் கற்றுக்கிட்டு இருக்காரு. ஓ சூப்பர். ஆமாம், அது ஒரு பக்கம் வைங்க. அந்த பாடல் எழுதுறதை பற்றி பேசணும்னா, இன்னைக்கு பாடல்கள் எதுவுமே வந்து ஒரு இலக்கண கட்டமைப்போடலாம் கிடையாது. வாயில் என்ன வருதோ அதெல்லாம் பாட்டாக மாறிடுது. ஸோ அதனால் இவர் பாடலாசிரியருங்கிற அந்தஸ்தெல்லாம் யாருக்குமே நம்ம கொடுத்து மகிழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதனால் விஜய் சேதுபதி எழுதினா என்ன, இன்னும் யார் தனுஷ் எழுதினா என்ன, செல்வராகவன் எழுதினா என்ன, லோகேஷ் கனகராஜ் எழுதினா என்ன, அதில் வந்து நம்ம என்ன பேசுகிறோம், பேசிகிட்டு இருக்கிறத அப்படியே யாரோ ஒருத்தர் இசையமைக்க போகிறாரு, அது பாடலாக மாறப்போகுது. அதனால் அதுக்கு தனி பெருமை கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா வாலி காலமோ, வைரமுத்து காலமோ, கண்ணதாசன் காலமோ, நாமுத்துக்குமார் காலமோ இல்லை. இது அநியாயமாக ஒரு கேடுகட்ட காலமாக இருக்குது. அதனால் வாய்க்கு வந்ததை எழுதி அதுக்கு இசையமைத்து பாடுகிற ஒரு சூழலில் நம்ம இதை பற்றி பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே சார், ஓகே சார். இப்போது வெற்றிமாறன் அவர்களுடைய வெற்றி படங்கள் இருக்குது. அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட், அவர்கிட்ட இருக்க உதவி இயக்குனர்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அதில் வந்து மதிமாறன் புகழேந்தி அவர் வந்து சூரிய அவர்களை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணார். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சூரியை பொறுத்தளவுக்கு இந்த கதை தேர்வுங்கிறது அவர்கிட்ட நல்லா இருக்குது. எனக்கு தெரிந்த திரையுலகத்தில் பல பேர் சொல்கிறது என்னென்னா, சூரியகிட்ட வந்து ஒரு ஸ்டோரி நாலேஜ் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் காமெடியனாக இருந்த காலத்துலேருந்தே கதைகளை கேட்டுட்டு அதை வந்து கரெக்டாக அவரால் அனலைஸ் பண்ணி பேசுவாராம் அந்த கதையை பற்றி. இது ஓடும், ஓடாது, இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு புது விஷயம் இருக்குது அப்படின்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பேசுகிற அளவுக்கு ரொம்ப விவரமான ஆளாக இருந்திருக்கு. இன்றைக்கி அவரே ஹீரோவாக மாறின பிறகு அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இல்லைன்னா வந்து திடீர்னு ஒருத்தர் அப்படியே காமெடியனாக இருந்தவர் அப்படியே ஹீரோவாக மாறி அதை தக்க வச்சுக்கிறதுங்கிறது ஈஸியாக நடக்காது. அப்போது பேசிக்கலாக ஒரு நாலேஜ் இருக்கணும் அது. கண்டிப்பாக சார். ஸோ அதனால் சூரியகிட்ட அது நிறையாவே இருக்குது. அப்போ மதிமாறன் வெற்றிமாறனுடைய அசிஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் குவாலிஃபைட் பர்சனாக இருப்பார். ஸோ இப்போ இந்த காம்பினேஷன் சேரும்போது ஆட்டோமேட்டிக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தானே. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. சில குறைந்த செலவில் நிறைந்த வருமானம் அப்படின்ற மாதிரி அப்போ வந்து கரகாட்டக்காரன் படம் அதை பற்றி தான் சொல்லலாம் அப்படின்ட்டு. இந்த படங்களை பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ரொம்ப கம்மியான தொகை, ஆனால் அதிகப்படியான ஒரு கோடிக்கணக்கில் வசூல் பண்ண படம், அதிக நாட்களும் ஓடிடுச்சு. ஸோ இந்த படங்களுடைய வரிசைகளில் பார்க்கும்போது இப்படியெல்லாம் ஒரு ஆரோக்கியமாக இருந்த ஒரு சினிமா சூழல் இன்றைக்கி வந்து புரட்டி போட்ட ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்படின்றது தான். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள். இல்லைங்க, அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு 50 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க, 60 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க, அது 100 நாள் ஓடும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ 100 தியேட்டரில் வெளியிட்டு அது 5 நாளில் அந்த கலெக்ஷன் எடுக்க பார்க்குறாங்க. அப்படி தான் இன்றைக்கி வந்து ஒரு படம் வெளியாகுதுன்னா ஓரளவுக்கு அது எல்லாருக்கும் தெரிந்தவர்களுடைய படமாக இருந்ததுன்னு வைங்க, ஹீரோவோ இயக்குனரோ ஒரு 500-600 சென்டரில் அந்த படத்தை போட்டுடுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே 3 நாளில் அந்த கலெக்ஷன் எடுத்துடுறீங்க. முன்னே அப்படி கிடையாது. முன்னே வந்து 100 நாள் அது ஓடி எடுக்கிற கலெக்ஷனை இன்றைக்கி 3 நாளில் அவங்க எடுத்துடுறாங்க. அதுதான் வித்தியாசம். மற்றபடி வந்து படங்களின் தரம் மாறி இருக்கு. கரகாட்டக்காரன் காலத்து ரசனையும் இப்போ இல்லை, அந்த தரமும் இப்போ இல்லை. ஓகே ஓகே. ஸோ வந்து அந்த தரத்தை உருவாக்குறதுக்கு இன்னும் வரக்கூடிய இயக்குனர்கள் ரொம்ப ஒரு முக்கிய பணியாற்றினாங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் நமக்கான நிறைய கண்டென்ட் கிடைக்கும். அதுக்காக வந்து புது இயக்குனர்கள் நிறைய வரணும் அப்படின்றது தான் சார். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப அருமையாக பேசணும் சார்.
அது மட்டும் இல்லாமல் நிறைய தகவல்கள் வேற கிடைச்சது. இன்னும் சில தகவல்கள்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அது என்னன்றது அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட கேட்டுறேன் சார். நன்றி நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற போவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளர் சார். சிட்டா பாய்.